தீபாவளி திறந்தவெளி உபசரிப்பின் போது மஇகா துணைத் தலைவர் டதஸ்ரீ எம். சரவணனை சந்தித்த புகைப்படத்தை மசிச தலைவர் டதஸ்ரீ வி. கசியம் நேற்று வெளியிட்டதன் மூலம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார். தொரிகாத்தான் தேசிய பொதுச் செயலாளர் டதஸ்ரீ முகமது அஸ்மின் அலியும் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வந்ததாக வி தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். தொரிகாத்தான் தேசிய கூட்டணிக்கு ஆதரவாக மஇகாவும் மசிசவும் பாரிசான் தேசிய கூட்டணியை விட்டு வெளியேறுவது குறித்து பரிசீலித்து வருவதாக வெளியான செய்திகளுக்கு மத்தியில் இந்த பதிவு வெளிவந்துள்ளது. இருப்பினும் தீபாவளி மற்றும் பிற பண்டிகை சந்தர்ப்பங்களில் சரவணன் அழைப்பிற்கு இணங்க செல்வது தனது வருடாந்திர பாரம்பரியத்தின் ஒரு பகுதி என்று வி தனது சமூக ஊடக பதிவில் தெளிவுபடுத்தியுள்ளார். தீபாவளி மற்றும் பிற பண்டிகை சந்தர்ப்பங்களில் ஒருவரை ஒருவர் சந்தித்து நமது பன்முக தன்மையை ஒன்றாக கொண்டாடும் பாரம்பரியத்தை தொடர்வது தனது வருடாந்திர நடைமுறையாகும் என்று அவர் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் சரவணனின் தீபாவளி திறந்தவெளி உபசரிப்புக்கு வருகை தந்த போது எடுக்கப்பட்ட ஒரு காணொளியை பெரிகாத்தான் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் ஒரு தனி முகநூல் பதிவில் பகிர்ந்துள்ளார். இக்காணொளியில் காணப்பட்ட மற்ற அரசியல் தலைவர்களில் டத்தோஸ்ரீ முக்ரிஸ் மகாதிர் மற்றும் கராக்கான் தலைவர் டொமினிக் கிளாவ், முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மற்றும் சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடீன் ஆகியோரும் அடங்குவர். 2 நாட்களுக்கு முன்பு லிட்டில் இந்தியா பிரிக் ஃபீல்ட்ஸில் ஒரு தங்க நகைக்கடை திறப்பு விழாவில் சரவணனுடன் அஸ்மின் அலி கலந்து கொண்டது அரசியலில் பேசு பொருளான நிலையில், தற்போது பெரிகாத்தான் தொடர்ந்து இந்த பக்கம் முகம் காட்டுவது மஇகா பெரிகாத்தான் உறவுக்கு பலம் சேர்ப்பதாக உள்ளதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பெரிகாத்தான் உடனான ஒத்துழைப்பை கட்சி ஆராயக்கூடும் என்ற பேச்சுக்கு மத்தியில் அண்மைய வாரங்களில் மஇகா பாரிசானிலிருந்து வெளியேறும் சாத்தியக்கூறுகள் குறித்த ஊகங்கள் தீவிரமடைந்துள்ளன. மஇகா மற்றும் மசிச இரண்டும் தேசிய அரசியலில் தங்கள் தற்போதைய நிலைப்பாட்டில் அதிருப்தி காரணமாக பரிசானில் தங்கள் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்வதாக கூறப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.